Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I never let the doubt creep in. Gotta pop a Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 600 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க நம்புகிறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை கரெக்டாக பெருசாக்கிடுங்க. நம்மளுக்கு அந்த மேலே இருக்கல ஸ்கை, ப்ளூ கலர் ஸ்கை, அந்த ஸ்கை மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நல்லா பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 50 இருக்கட்டும். ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி ஒரு 57, ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு 43. ஓகே, சூப்பர். இப்போது கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி வேரேஸ் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க அந்த மவுண்டன் தெரியுதா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மவுண்டன் தெரியும். ஸோ அந்த மவுண்டன் தெரிகிற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து ஒரு 10க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 5. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 4 ஓகே தான். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் வந்து ஒரு 9. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு 20. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இது பிஃபோர் ஆஃப்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ளெயினாக ஒரு ஸ்கை இருந்தது. இப்போ வேறு ஸ்கையாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ண பிஎன்ஜி கொஞ்சம் பெருசாக்கிட்டு மேலே செட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து தேர்டு. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ கரெக்டாக இந்த கார்னரில் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, சூப்பர். இப்போது எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு 57. ஓகே, ஹார்ட்னஸை வந்து ஒரு 40. ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 40. ஓகே, இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம்.
ஓகே, இந்த பிஎன்ஜி கொஞ்சம் பெருசாக்கிடலாம். கரெக்டாக பெருசாக்கிட்டு நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2வது ஃபோட்டோ 3வது ஃபோட்டோன்னு ஆட் பண்ணலாம். ஓகே, டிக் மட்டும் பண்ணாதீங்க, டிக்கு பண்ணாதீங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக கொஞ்சம் பெருசாக்கிடலாம். இப்போ அந்த மவுண்டன் இருக்குல்ல, அந்த மவுண்டனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போகும். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ், என்னோடய வீடியோஸில் பல வீடியோஸ், அந்த டெவில் அண்ட் ஏஞ்சல் வீடியோஸில் வந்து ப்ரோ பேக்கில் எனக்கு போகலை. அதே மாதிரி ஒரு சில வீடியோஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பேக்கில் எனக்கு போக மாட்டேங்குதுன்னு. ஸோ நீங்கள் இமேஜை செட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் சொல்கிறேன்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளாக் இருக்குல்ல, மூவ் டவுன் கொடுத்தனா பேக்கில் போய்டும், மூவ் அப் கொடுத்தனா முன்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணுறதுக்கு பதில் இங்கே சைடில் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, டச் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபோட்டோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து மேலே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ப்ரோ எனக்கு போகல ப்ரோ, என்ன ப்ரோ ஏமாத்திரியா அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா இதுலேயும் வரும். எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் பெய்டு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலும் நார்மலாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் டிக் மட்டும் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளாக் எங்கே இடத்துலாம் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக ஃப்ளாக் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் வரும். ஸோ பேக்கில் போகாது, ஏன்னா நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஜீப் பிஎன்ஜி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃப்ளிப் ரொட்டேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது நல்லா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே சூப்பர். நான் டிக் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு மாடல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மாடல் பிஎன்ஜி பார்த்திங்கன்னா நான் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் உங்களோட மொபைலில். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜ் எப்படி 4Kலையும் அண்ட் குவாலிட்டி லூஸ் ஆகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மாடலை கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபில் ரொட்டேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக அந்த ஜீப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கலாம். ஓகே சூப்பர். திரும்ப அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்சனை வந்து இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணினா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு 0 மேலே டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். கரெக்டாக இந்த இமேஜை கரெக்டாக அந்த பர்சன் இருக்கார்ல அவருக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மூவ் டவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதை கிளிக் பண்ணினா அந்த பர்சனுக்கு பேக் சைடு போயிடும். ஸோ இப்போ அந்த பர்சனை விட்டு கொஞ்சமாக வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, இப்போது எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணிடலாம், ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த ஜீப்புக்கு பேக் சைடு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி வரும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஷேடோ பிஎன்ஜை கரெக்டாக வந்து அந்த ஜீப் இருக்குல்ல, அந்த ஜீப்போட டயரில் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண லேயரை சைடில் செட் பண்ணுங்கள். இப்போது இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 80. ஓகே, இப்போ மூட் ஒன் ஆப்ஷனை கொடுத்து மூட் ஒன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீப்புக்கு பேக் சைடில் வந்து போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, அகெயின் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேடோவை கரெக்டாக ஒரு லெக்கு. ஓகே, அகெயின் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 90. ஓகே, சூப்பர். இப்போது திரும்ப டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண லேயரை கரெக்டாக செகண்ட் லெக்குக்கு செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன். ஓகே, சூப்பர். திரும்ப அந்த ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். இந்த ஷேடோ வந்து நான் இன்னொரு ஷேடோ பண்ணுறதுக்கு முன்னாடி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஆட் இமேஜ் கொடுத்தோம் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த ஷேடோ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்கிட்டு கரெக்டாக ஒரு உட்காண்ட்ருக்கார்ல சீட்டிங் போஸ் அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன். ஓகே, இப்போது ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 85. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஜீப்புக்கு டயர் இருக்குல்ல, அந்த டயருக்கு ஒரு ஷேடோ, அந்த ஷேடோவோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த லெக் இருக்குல்ல, அந்த லெக்கு போர்ஷனுக்கும் 2 ஷேடோ வச்சுருக்கேன். லெக்கு போர்ஷன் ஷேடோவும் கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சீட்டிங்கில் இருக்க ஷேடோவுக்கும் கம்மி பண்ணியிருக்கேன். எதுக்கு எவ்வளோ வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி, நீங்கள் பிஃபோரில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த லைட்டு பிஎன்ஜை கரெக்டாக மேலே இந்த மாதிரி செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அகைன் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி. ஓகே, இந்த பிஎன்ஜி பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து கொஞ்சமாக கிராஸாக. ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ டிக் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பண்ண பிஎன்ஜி வந்து ஒரு கிராஸ் பிஎன்ஜி, கொஞ்சம் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் செட் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டூல்ஸை டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிஃபோர் பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இமேஜ் நல்லா ஜூம் பண்ணுறேன். மாடல் இமேஜ் பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டில் இருக்க எல்லாத்தையும் பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஃப்ளாகை பாருங்கள், பிஃபோர்
அண்ட் இது ஆஃப்டர். சேம் நான் கொடுத்த ப்ரீசெட்டில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் சேம் அப்படி இந்த இமேஜுக்கு வந்து அப்படியே காப்பி ஆகிடும். பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 600 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி லைக்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் பண்ணுவேன். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நாங்கள் தான் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் SD. டாட்டா பை பை அண்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்.